இன்னும் ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சிட்டேன். வேன் ஃபீஸ் தான் இருக்குது. பொங்கல் கழிச்சு கட்டலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் காசு அதில் சேர்த்து வச்சு சீட்டு போடுறோமா, அதுலேருந்து வர்றதை வச்சு ஏதாச்சும் எப்படி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் அண்ணா நாங்கள் குடும்பத்தை சமாளிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏரி வேலைக்கு போகிறோமல்லவா, அந்த காசு இருக்கும். அப்புறம் மாமியார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனால வெளி வேலைக்கெலாம் போகிறதில்ல. பட் இருந்தாலும் நானும் போகிறேன். மாக்கால்லாம் நடவு போகணும் இல்லையா, அதுக்கெலாம் போயிட்டு வருவேண்ணா. அந்த மாதிரிலாம் செய்யணும். கஷ்டப்படுறோம் தான், என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். என்ன இவ்வளோ கதையாக சொல்கிறேன், யாருமே இல்லையே, ஒரு ஆன்சர் கூட பண்ணலையே. இருக்கீங்களா யாராச்சும்? நாகராஜ் அண்ணா இருக்கீங்களா? யாவரும் காணும். ஏரி வேலைக்கு ஊதியம் உண்டா? உண்டு அண்ணா. ஒரு நாளைக்கு 300 ரூபா, அப்படி இல்லைன்னா 290 ரூபா. ஒரு வாரத்துக்கு 1500 சில்லற வரும். அதை வச்சு நானும் ஏரி வேலை செய்கிறேன், மாமியாரும் ஏரி வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நான் சேர்த்து வச்சுருந்த காசு தான் 30,000. மாமியார் சேர்த்து வச்சுருந்தது ஒன்றும் எடுக்கல. அவங்க 35,000 அவங்க பேங்க்கில் வச்சுருக்காங்க. மகளிர் காசு மாதம் 1000 ரூபா போடுறாங்க இல்லையா, நான் அது இப்போதுலேருந்து தான் போடுறாங்க. இருந்தாலும் அது அதனால் எல்லாம் ஒரு வேலைக்கு அப்படி இருக்குது. இருக்கேன் அண்ணா. இருக்கீங்களா? இருங்க இருக்க வேண்டும். நாகராஜனா போகக்கூடாது. இருக்கேன். கேட்டுதா அண்ணா நான் சொன்னதெல்லாம்? ஸ்ரீராம் அண்ணா, நாகராஜ் அண்ணா உங்களுக்கு கேக்குதா? மை கமெண்ட் வரலையே. அண்ணா இவ்வளோ நேரம் சொன்னோன்னே கேட்கலையா அண்ணா? நான் இருக்கேன்மா, சொல்லிட்டு தான் போவேன். நீங்கள் தான் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், அதை கேட்டு தான் இருக்கிறேன். ரிப்ளை செய்ய முடியவில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே அண்ணா. ஓகே வந்துச்சு அண்ணா. கேக்குதா அண்ணா? கேக்குதா? ஓகே. அடையாமா நீ வேற, நான் அவ்வளவு பெரிய கமெண்ட் போட்டேன். நீங்கள் சொன்னதையும் நான் கேட்டதும் இருக்கேன் என்று கமெண்ட் உங்களுக்கு போட்டேன். அதுதான் உங்களுக்கு வரவில்லை போல இருக்கு. ஆமாம் அண்ணா, நீங்கள் இருக்கீங்கன்னு தான் சொன்னீங்க. அந்த கமெண்ட் நான் இப்போ படிச்சேனே அண்ணா. ஏதோ ஆல் மெசேஜ் என்ற ஆப்ஷன் இருக்குமா, அதை தொட்டால் எல்லா கமெண்ட்டும் கண்டுபிடிக்கலாம். எங்கே ஆள்? இங்கே ஆளே காணுமேண்ணா. அக்கா, என்னுடைய சொத்துக்கள் உடைந்து விட்டது, மன்னிக்கும் அக்கா. பழனி, ஃபஸ்ட்டு நீ உடம்ப பாருப்பா, அது நெக்ஸ்ட்டு தான்ப்பா எல்லாரும். ஹாஸ்பிட்டலில் இருக்கே, எங்கே இருக்க இப்போ? எப்படி இருக்குது? பரவாயில்லையா? சொல்லு, என்ன ஆச்சுன்னு சொல்ல மாட்ற. நீ சொல்கிறதே எனக்கு புரியல. என்னாச்சு? சரிம்மா, இப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன், நான் உங்களிடம் சொல்லாமல் போக மாட்டேன். ஓகே அண்ணா, கண்டிப்பாக. ஓகேப்பா. என்ன சொல்கிறாங்க இப்போ? கட்டுலாம் போட்டிருக்கியா பழனி? கையில் கட்டுலாம் போட்டிருக்காங்களா? எப்படி இருக்க? நான் சொன்ன விளக்கெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அண்ணா? பால் வருமானம் தான் அண்ணா எங்களுக்கு. ஓகே இப்போ எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க?